தேர்தல் தோல்வியை தொடர்ந்து அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்ற குரல் மீண்டும் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்களோடு செய்தியாளர் ரமேஷ் நம்மோடு இணைகிறார். ரமேஷ், இப்ப மட்டும் இல்ல, இதற்கு முன்பும் கூட ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து அதிமுக ஒன்றுபட வேண்டும்னு அவர் முன்னாலே சொல்லிட்டு இருக்காரு. இப்ப தேர்தல் முடிஞ்சும் சசிகலா அழைப்பு கொடுக்கறாங்க, ஓ பன்னீர்செல்வம் அழைப்பு கொடுக்கிறாரு. ஆனா KP முனுசாமி செய்தியாளர் சந்திப்பு பார்க்கும்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில தான் அவருடைய பேச்சுகள் எல்லாமே இருந்தது. எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து தொடர்ந்து இதற்கு மறுப்பு தெரிவிக்க என்ன காரணம், என்ன விவரம்? அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்ட பிறகு நடைபெற்ற தேர்தலில் ஒரு பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். குறிப்பாக கன்னியாகுமரியில் நாம் தமிழருக்கு அடுத்து 4வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே கலக குரல்கள் ஒலிக்கவிட்டன. எப்படா நேரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸும் சசிகலாவும் தற்போது பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்றேதான் அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் ஓபிஎஸும் சசிகலாவும் இருக்கிறார்கள். எம்ஜிஆருடைய பாடலையே சுட்டிக்காட்டி தாய் வழி வந்த சொந்தங்கள் எல்லாம் ஓர் வழியில் நிற்க வேண்டும் என்று நாளை நமது எம்ஜிஆர் பாடலை சொல்லி ஒரு சென்டிமெண்டலான அட்டாக்கை இன்னைக்கு ஓபிஎஸ் ஆரம்பிச்சிட்டாரு. இதை யாரு கேட்டாலுமே ஒரு ஆமாங்க ஓபிஎஸ் சொல்றது நியாயம் தானேங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய கருத்து இருக்கின்றது. பல தோல்விகளை சந்தித்து விட்டதால், இன்னும் சொல்ல போனால் 10 தோல்விகளை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து விட்டார் என்றெல்லாம் கூட அவர் மீது விமர்சனங்களை ஓபிஎஸ் தரப்பினரும் சசிகலா தரப்பினரும் வைத்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில், மற்றொரு பக்கம் SP வேலுமணியுடைய அடுத்த கட்ட தோல்வி குறித்து அடுத்த கட்ட ஆலோசனையை நாங்கள் செய்வோம் என்று கோவையிலிருந்து ஒரு குரல், மற்றொரு குரல் இங்கே சென்னையிலே MRC நகரிலே CV சண்முகம் முன்னாள் அமைச்சர், விழுப்புரம் மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர் ஒரு ஆலோசனை நடத்துகிறார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, மாதவரம் மூர்த்தி, MLAக்கள் சிதம்பரம் பாண்டியன், அருள்மொழிவர்மன் உள்ளிட்டோரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒரு பக்கம் இது போன்ற பிரச்சனைகள், எடப்பாடி பழனிசாமி சேலத்திலேயே இன்னும் முகாமிட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மீண்டும் ஒரு ரவுண்டு ஏடிஎம்கேல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள். இருந்தாலும் கூட அதிமுகவை பொறுத்தவரை 33 இடங்களில் பெற்று தற்போது ஒரு வாக்கு சதவீதம் என்பது 20% வரலும் நாங்கள் இருக்கோம், 2வது பெரிய கட்சி அப்படின்னு சொன்னாலும் கூட அது போதாது. 2014 38 இடங்கள்ல வெற்றி பெற்ற ஒரு கட்சி 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு 0 இடங்கள் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விமர்சனங்களும் வைக்கப்படுகிறது. குறிப்பாக மத்திய ஒரு அமைச்சரவைகளிலோ அல்லது எந்த விதமான ஒரு கூட்டணிகளிலோ அதிமுகவுடைய 20 ஆண்டு கால வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது எதிலுமே இல்லை. அவர்கள் காங்கிரஸோடும் ஆட்சியில் கூட்டணியில் இல்லை, பாஜகவோடும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற ஒரு நெருக்கடியான சூழல்கள் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது NDA அலையன்ஸ் பிப்ரவரி மாசம் போடும்போது பிரதமரோடு ரைட் சைடில் உட்கார்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அதாவது இப்ப எப்படி சந்திரபாபு நாயுடு அமர்ந்திருந்தாரோ பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில், அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிஜேபி அலையன்ஸில் இருந்தது. ஆனால் 2 மாதங்களில் நிலைமைகள்லாம் தலைகீழாக மாறிவிட்டன. ஒருவேளை கூட்டணியில் இருந்தால் ஒரு 5-6 இடங்களை வெற்றி பெற்றிருந்தால் நேற்றைக்கு நடைபெற்ற NDA ஆலோசனை கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடுடன் அமர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கும் என்று கூட ஒரு சில கலக குரல்கள் ஏற்படுகின்றன. எனவே இதையெல்லாம் தான் தற்போது ஆலோசனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எடப்பாடி பழனிசாமி சென்னை வந்ததும் என்ன மாதிரியான ஆலோசனைகள் நடைபெறுகின்றன என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனந்தி. ரமேஷ், இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரியே பாரதிய ஜனதாவுக்கு இப்ப அதிமுகவோட எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல அவங்க பேசின வரைக்கும். ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணியோட பிளவுக்கு காரணம் அண்ணாமலை. அந்த ஒரு நபரை தான் இப்ப சற்று நேரத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த SP வேலுமணியும் குறிப்பிட்டிருந்தாரு. அந்த ஒரு நபரை தான் குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப அப்படி இருக்கும்போது இப்ப ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்ப அதிமுக ஒன்றுபடணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில பாஜகவோட தலையீடு இருக்குமா ரமேஷ்? நிச்சயமா 2017 ஆண்டிலிருந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி 21 வரை நிலையாக நடப்பதற்கு பாஜகவும் உதவி செய்தது. குறிப்பாக பல்வேறு மத்திய அமைச்சர்களை போய் வேலுமணியும் தங்கமணியும் சந்தித்த போது பல்வேறு நலத்திட்டங்களுக்கு ஒப்புதல் பெறப்பட்டு நிறைய திட்டங்களையும் ஸ்கீம்ஸையும் ஃபண்டையும் வாங்கிட்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிறகும் இந்த அலையன்ஸ் 2021 சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு 75 இடங்கள், அதாவது 19ல படுதோல்வி கண்ட அதிமுக திருப்பி எந்திரிச்சு 66 MLA கூட வந்தது. ஆனால் இந்த கூட்டணி வாய்ப்பு என்பது இந்த ஒரு 8 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருந்தவர்கள் 2 மாதங்களில் வெளியே வந்ததால் ஒரு செட்பேக் ஏற்பட்டு விட்டது. தற்போது கூட்டணி அமைத்து ஒரு 10 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தால் இன்றைக்கு அதிமுகவிற்கு கூட மத்திய அமைச்சர் பொறுப்பு கிடைத்திருக்கும் என்று
கலக குரல்கள் தொடங்கிவிட்டன. என இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டு விட்டார் என்று சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் அவர் எப்படி டேக்கல் செய்ய போகிறார் என்றையும் பார்க்க வேண்டும். அதாவது இன்னமும் நம்ம அதிமுகவோட தொடர்பு பேசும்போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போன்றவர்கள் நாங்க தோத்தா கூட பரவாயில்ல 26 எலெக்ஷன்ல நாங்க தனியா தான் போவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இது ப்ரீ மெச்சூர் என்று, அதாவது அரசியல்ல ஒரு நாள் என்பதே அதிக தொலைவு கொண்ட நாளாக இருக்கும். எனவே காலங்கள் மாறும்போது என்ன மாதிரியான முடிவுகளை நோக்கி செல்கிறார்கள் என்பதையெல்லாம் அடுத்த கட்ட ஆலோசனைகள் எப்படியும் நிச்சயமாக ஒவ்வொரு கட்சியும் தோல்விகள் குறித்தும் வெற்றிகள் குறித்தும் ஆலோசனை இன்னும் யூபிலையும் அதான் நடந்திருக்கு, மகாராஷ்டிராலையும் அதான் நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலும் நிச்சயமாக அதிமுக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தும் போது எம்எல்ஏக்கள் என்ன சொல்கிறார்கள், அங்க லோக்கல் என்ன மாதிரியான பிரச்சனை, குறிப்பாக சேலத்தில் எடப்பாடியுடைய எம்பி தொகுதியிலேயே தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் மற்ற 5 தொகுதியிலும் தோல்வியை சந்தித்ததால் அவருக்கு ஒரு செட்பேக் ஆகிவிட்டது. அங்க சேலத்தில் செல்வ கணபதி திமுகவில், குறிப்பாக அதிமுகவிலிருந்து வெளியே வந்தவர் ஒரு அங்க எம்பி ஆயிட்டாரு. குறிப்பாக ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி, தங்கமணி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் கூட வெற்றி பெற்று விட்டார்கள் திமுகவினர். நாமக்கல்ல கொங்கு கட்சி ஜெயிச்சிட்டாங்க. எனவே இவைகளெல்லாம் 5 பேரும் கேபி முனுசாமி இருக்கக்கூடிய பகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற்று விட்டது. எனவே இதையெல்லாம் ஆலோசிக்கும் மூத்த தலைவர்கள் இருந்தும் என்ன பிரயோஜனம் என்றெல்லாம் ஒரு கலக குரல் ஏற்பட்டுள்ளன. இதையெல்லாம் அடுத்த ஆலோசனை கூட்டத்தில் முழு விவரம் நமக்கு தெரிய வரும். ஆனந்தி, ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு அதிமுக ஒன்று சேர போகிறதா இல்ல அவங்க இப்ப இருக்கக்கூடிய நிலைப்பாட்டிலே தான் இருக்க போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.